ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னென்னா நம்ம ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபாரெவரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே என்ன மாதிரி ஒர்க் சிஸ்டம் இருக்கும், எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ரொம்ப சின்னதான ஒரு கான்டென்ட் தான் இது. ரொம்ப குட்டி வீடியோவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஏற்கனவே யாரோ இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபாரெவரில் வந்து எந்த மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணால் எப்படி நமக்கு வந்து ஏர்னிங் வரும், எப்படி நம்ம வந்து கமிஷன் பில்ட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணி நம்ம வந்து என்ன ஒர்க் ப்ராசஸே என்ன அப்படிங்கிறத தெளிவாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஒரு மேலோட்டமாக வந்து ஒரு குட்டியான வீடியோ தான், ஆனால் வேல்யூ வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து சொல்லி மேலோட்டமாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண இப்போ ஃபாரெவருங்கிறதுல இப்போ XYZ கம்பெனி இருக்கு. இப்போ XYZ கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டு கஸ்டமர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. எப்படி கொண்டு போகிறாங்க? ஸோ எல்லா கம்பெனிக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் எல்லாருமே அவங்களோட கம்பெனி உருவாக்குவாங்க. பேசிக்காக இப்போ ஒர்க் என்னங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே தான் உங்களுக்கு வந்து மெயினான மார்க்கெட்டிங்கே இருக்குது. இப்போது இந்த கம்பெனிக்கு வந்து மையமாக இருக்கிறது ப்ராடக்ட். இப்போ வந்து நீங்களே எனக்கு இந்த பிஸ்னஸில் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குது, அதுவும் ஒரு கம்பெனி தான், அதுவும் ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் அந்த கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபோன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க மக்கள் வரைக்கும் எப்படி கொண்டு போகிறாங்க, அதாவது ஒரு ஐடியல் கஸ்டமர் வரைக்கும். உங்களோட ஐடியலான எங்கள் கஸ்டமருக்கு வந்து நான் எஜுகேட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்டை பற்றினா அவங்க எப்படி பண்ணுவாங்க, அதுதான் மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங்கில் அவங்க கோடி ரூபா செலவு பண்ணிடுவாங்க. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ப்ராடக்டை கோடி ரூபா கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அதாவது விளம்பரம் பண்ணுறாங்க, ஆட்ஸ் பண்ணுறாங்க, நிறையா விஷயம் அவங்க வந்து பண்ணுறாங்க. கோடி ரூபா எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு வந்து இது தெரியப்படுத்துறதுக்கு. இதுதான் எங்கள் கம்பெனி, இதுதான் எங்கள் ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத அதில் கோடி ரூபா காசு கொடுத்து இந்த மார்க்கெட்டிங் பண்ண வச்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே சேம் ஒர்க் ப்ராசஸ். ஃபாரெவருக்கும் சேம் சிஸ்டம் தான். FLPக்கும் சேம் சிஸ்டம் தான். அவங்களுக்கும் ப்ராடக்ட் இருக்குது, அவங்களுக்கும் கஸ்டமர்கிட்ட கொண்டு போகணும், கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கணும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரெவர் கம்பெனி இருக்குது, அவங்களுக்கும் ப்ராடக்ட் இருக்குது, அவங்களுக்கும் கஸ்டமருக்கு இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அவங்களும் மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் என்னென்னா, இவங்க ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி கோடி ரூபா கொடுத்து மார்க்கெட்டிங்கில் வந்து காசு செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஜீரோ. அந்த ஜீரோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டிங் மூலியம்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா. அதாவது நீங்களும் நானும் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, ஃபாரெவர் வந்து கோடி ரூபா வந்து அவங்க ப்ராடக்ட்லேயே செலவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க, 200 300 கொடுத்து இவ்வளோ விளம்பரம் பண்ணி ஒரு விஷயம் வந்து பியூராக போக முடியாது. எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து 200 300 இவ்வளோ கோடி ரூபா மார்க்கெட்டிங்கில் காசு போட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணிங்கன்னா, அந்த காசு அந்த ப்ராடக்ட் வந்து யாராவது தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகி அந்த பியூர்னஸை வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தேர்ட் பார்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க இன்வால்வ் ஆகி அவங்க கமிஷன் சாப்பிட்றதுக்காக அவங்க அந்த ரேட் வந்து இப்போ 200 ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அதை கூடி 300 500 போயிடும்.
ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த தேர்ட் பார்ட்டியும் அலோவ் பண்ணலை. அவங்க மொத்த காசுமே வந்து அவங்க ப்ராடக்ட்லேயே இறக்கிடுறாங்க. ப்ராடக்ட்டை வந்து ப்ரீமியமாக கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அவங்க ப்ரீமியம் குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா ப்ராடக்ட்டை வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் திரும்ப திரும்ப வந்து வாங்கினா தான் அந்த ப்ராடக்ட் பிடிச்சா தான் திருப்பி வந்து வாங்குவாங்க கஸ்டமர்ஸ். இப்போ அந்த ப்ராடக்ட்டே வந்து அவ்வளோ ஒர்த்தாக இல்லைன்னா எப்படி வாங்குவாங்க? ஸோ அதனால தான் அவங்க ப்ராடக்ட்டை வந்து இன்னும் ப்ரீமியமாக பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு ப்ரீமியமாக பண்ணுறாங்க, எதுக்கு அவ்வளோ காசு போடுறாங்கன்னா மக்களுக்கு வந்து நேச்சுரலான பியூரான விஷயம் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அவங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து எந்த மார்க்கெட்டிங்க்கும் காசு கொடுக்காம, ₹1 கூட கொடுக்காம இந்த மார்க்கெட்டிங் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா பண்ண சொல்கிறாங்க. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா எப்படின்னா, நீங்களும் நானும் இருக்கிற சராசரியான மனுஷங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பிச் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு பிச் பண்ணுறாங்கன்னா, உங்களை வந்து வலுக்கட்டாயம் இந்த பிஸ்னஸில் இழுக்கலை. நீங்கள் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை பண்ணி நீங்கள் வந்து கமிஷன் ஏர்ன் பண்ணலாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சா, அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பிஸ்னஸ் வந்து கொண்டு வருது. ஃபாரெவர் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ட் டைமாக வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு இந்த பிஸ்னஸ் இந்த ஃபாரெவர் ப்ராடக்ட் இந்த ஃபாரெவர் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. கம்பெனி எல்லாமே இங்கே பண்ணிடுறாங்க. கம்பெனி வந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் பண்ணி ஸ்டோர் வரைக்கும் கொண்டு வர்றது வரைக்கும் கம்பெனி பண்ணிடுறாங்க. நமக்கு என்னன்னா இதில் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து வாங்கினோம்னா, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து நம்மளுக்கான ஒரே வேலை என்னன்னா இந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. இந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் உருவாக்கி கஸ்டமர் வரைக்கும் கொண்டு போகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ப்ராடக்ட்டை ஃபாரெவரில் வந்து இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ₹1 கோடி கொடுத்து கம்பெனியில் வந்து பசங்களை ஹையர் பண்ணுறாங்க சேலரி பேசிஸ்க்காக. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ப்ரமோட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே ஃபாரெவர் கம்பெனி வந்து யாரையுமே ஹையர் பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வந்து ₹1 கோடி கொடுத்து ₹1,00,000 கொடுத்து எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் குறுகிய சிம்பிளான ஒரு விஷயத்தில் வந்து அதே மோட்டிவ் தான் இந்த கம்பெனிக்குமே. இப்போ இந்த கம்பெனிக்கும் ஒரே மோட்டிவ் தான். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கொடுத்தாலும் சரி, கஸ்டமர் எப்படின்னா வெறும் உங்களுக்கு வந்து ஃபாரெவர்லேருந்து ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரிய வேணாம், எனக்கு ப்ராடக்ட் மட்டும் கிடைச்சா போதுன்னு கஸ்டமர் மட்டும் இருப்பாங்க. இன்னொருத்தர் யார் இருப்பாங்கன்னா, உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது நீங்கள் ஃபாரெவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணால் ரெண்டு விதமாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை இப்போ சேல்ஸ் பண்ணலாம். அதாவது இதில் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி வர்றவங்க வந்து ப்ராடக்ட் தான் வாங்கி ஜாயின் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸில் இருந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை ரீட்டெயிலிங் பண்ணீங்க, இந்த ப்ராடக்ட்டை ரீட்டெயில் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அல்டிமேட்டாக 2 இடத்துலையும் வந்து ப்ராடக்ட் தான் இப்போ ரீட்டெயில் ஆகுது. ஸோ கம்பெனியோட மோட்டிவும் அதுதான். என்னோடய ப்ராடக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியம் குவாலிட்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ்கிட்ட போகுதோ கம்பெனி அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்தீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு. ஸோ அதே தான் இப்போ ஃபாரெவரில் அதுதான். இதில் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா பண்ணலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா யூஸ் பண்ணுறாங்க அவங்க மார்க்கெட்டிங் டெக்னிக்கை. அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா வெறும் மொத்தம் ஆளுங்களை சேர்க்கறது மட்டும் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து இதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் நல்லா நீங்கள் இங்கே கேமே என்னென்னா, இந்த பிஸ்னஸில் கேமே என்னென்னா மார்க்கெட்டிங் தான். தி ரியல் கேம் இஸ் மார்க்கெட்டிங். சேல்ஸ் வந்து ஒரு அவுட்கம் தான். சேல்ஸ் வந்து ஒரு ரிசல்ட்டு தான். சேல்ஸ் வந்து ஒரு ரிசல்ட்டு தான், ஒரு அவுட்கம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால், நல்ல மார்க்கெட்டிங் பண்ணால் தானாகவே நெட்வொர்க் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து உங்களோட வேலை என்னென்னா, இந்த ஃபாரெவரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக நீங்கள் இந்த ஃபாரெவரில் வந்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கே என்னென்னா, இந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமர் கை வரைக்கும் எப்படி கொண்டு போகணும், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்? எந்த ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்து எந்த ஒரு நோயும் வந்து குணப்படுத்தும் அப்படிங்கிற எதையுமே கிளைம் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை பிச் பண்ணணுங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸை கொண்டு உங்கள்கிட்ட வராங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து இந்த ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் கொடுக்கலாம்.
அப்படிங்க இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த பிஸ்னஸ் யாரும் வந்து உங்களை மாதிரி பண்ணணும், வீட்டில் இருந்த மாதிரிக்கு பார்ட் டைமாக பண்ணி மாதம் வந்து இவ்வளோ கமிஷன் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்டாக இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் ஃபாரெவரில் இருக்கிற மெயினான கான்செப்ட் அண்ட் மெயினான ஒர்க். இதுதான் பேசிக். இப்படி தான் ஃபாரெவருக்குள்ளே இப்படி வந்தால் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபாரெவர் அப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் ஃபாரெவரில் நினச்சிங்கன்னா இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா ஃபாரெவரில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணால் எப்படி ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் தாராளமாக அந்த அப்ளைன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லி கொடுத்தது மாதிரி நான் வந்து எப்படி இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற உங்களுக்கு முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் ஃபாரெவரில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 4th லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாகவே உங்களோட ஐடி க்ரியேட் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டிசைட் பண்ணால் உங்களுக்கு எதாவது தயங்கினீங்கன்னா, உங்களுக்கு எதாவது சிக்கல் இருந்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆஸ் பர் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை தவிர்த்து இந்த பிஸ்னஸில் ஏற்கனவே இருந்தீங்கன்னா, அப்படி ஃபாரெவரில் நீங்கள் ஏற்கனவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா லைக் லீட் ஜென்ரேஷன், ப்ராடக்ட் ரீட்டெயிலிங், இல்லை இல்லை இதை தவிர்த்து உங்கள் சிஸ்டம், உங்கள் ஆஃப்லைன் சிஸ்டம், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் காலிங் இப்படின்னு இந்த சிஸ்டம்லாம் நீங்கள் பிடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து நீங்கள் செக் பண்ணிடலாம். நாங்கள் வந்து எப்படி ஆட்டோமேஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த சிஸ்டம்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து எல்லா லிங்க்ஸ் வந்து நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்படி உங்களுக்கு ஏதாவது லீட் ஜென்ரேஷன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் ரீட்டெயிலிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அப்படி எங்கள் சிஸ்டம் வந்து நான் சொல்லிக் கொடுத்த சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னா யாருக்கும் கால் பண்ணாமல், யாருக்கும் கன்வின்ஸ் பண்ணாமல், யாரையுமே வந்து வலுக்கட்டாயமாக அந்த பிஸ்னஸில் இருக்காமல் அதாவது பிட்ச் பண்ணாமல், மெசேஜ் பண்ணாமல், இந்த மாதிரி முறையில் வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டமில் எங்கள் பிஸ்னஸை நாங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் ஆட்டோமேஷன் சிஸ்டம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேஷன் 2 days ஒர்க் ஷாப் லிங்க் கொடுத்துருக்கேன் நான். ஸோ 2 day ஒர்க் ஷாப், day 1 day 2ங்கிற ஒர்க் ஷாப், அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து 2x நீங்கள் பில்ட் பண்ணலாம். அந்த ஆட்டோமேஷன் எப்படின்னு நீங்கள் வந்து அந்த சிஸ்டமை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட டீமில் நீங்கள் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்கள் டீமை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சிஸ்டம் உங்களுக்கு நான் சொன்ன எல்லா வேல்யூம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த நாலேஜ் வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் வந்து இந்த நாலேஜ் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதோட நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ், பாய்.